அதிமுகவின் 45வது ஆண்டு தொடக்க விழா அந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா இன்றி கொண்டாடப்பட்டது. தொடக்க விழா நாள் சிறப்பு மலரை அவைத்தலைவர் மதுசூதனன் வெளியிட்டார். 45ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் சிலைக்கு அந்த கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அதிமுகவின் கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் தொடக்க நாள் மலரையும் அவர் வெளியிட்டார். முதல் பிரதியை நாமக்கல் மாவட்ட இலக்கிய அணி செயலாளரும் மாநிலங்களவை முன்னாள் உறுப்பினருமான அன்பழகன் பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் அதிமுக நிர்வாகிகள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தன் நிறுவன தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான மறைந்த எம்ஜிஆரால் 1972ஆம் ஆண்டு இதே தேதியில் தொடங்கப்பட்டது. வழக்கமாக கட்சியின் ஆண்டு தொடக்க விழா அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா பங்கேற்புடன் நடைபெறும். தற்போது அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதால் இந்த ஆண்டு விழா மிக எளிமையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக செய்தி தொடர்பாளர் பண்ருட்டி ராமச்சந்திரன், விழாவில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இல்லாதது வருத்தத்தை அளிப்பதாகவும், ஜெயலலிதா விரைவில் குணமடைந்து ஆட்சி நிர்வாகத்தை கவனிப்பார் என்றும் தாம் நம்புவதாகவும் தெரிவித்தார். ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குகின்ற அற்புத பணியில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் இங்கு இல்லையே என்ற எங்களுக்கு குறை இருந்தாலும் கூட இந்த நாட்டு மக்களினுடைய ஏகோபித்த பிரார்த்தனையின் காரணமாகவும் சிறப்பான மருத்துவ சிகிச்சை அளிப்பதன் காரணமாகவும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நலம் பெற்று வருகிறார்கள்.